நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். தலைப்பை சொல்லிட்டேன், உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், அதுக்கு வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தொடக்கத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பேன். எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தலாம், அதுவும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் வழியாக, அதை நீங்கள் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் வழியாக மொபைலை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோர் போங்க. இந்த ஆப் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. இந்த இடத்துல எல்லாமே ஷாப்பிங் ஐட்டமாக இருக்கும். டாப் லெஃப்ட்டில் பாருங்கள் அமேசான் பேன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் மொபைல் ரீசார்ஜ்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் என்டர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கும். நீங்கள் யாருக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு நம்பர் தெரியலன்னா டைரெக்டாக இது பக்கத்தில் பாருங்கள், ஃபோன் கான்டாக்ட்னு ஒரு டைரி இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு கான்டாக்ட் இருக்கும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். என்னுடைய ஃபோனில் டிஃபால்ட் அப்ளிகேஷனை நான் பயன்படுத்துகிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் நிறைய நேம் இருக்கும். யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த செல் ப்ரொவைடர் ஆப்ரேட்டர் அதுவும் டிஸ்பிளே ஆயிரும். ஒருவேளை தவறுதலாக இருந்தால் பக்கத்தில் எடிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டெல்லா, பிஎஸ்என்எல்லா, ஜியோவா, வியா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பிளான், வியூ பிளான், அதுக்குள்ளே போங்க. இதில் நிறைய பேக்கேஜ் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ரெக்கமெண்டட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ட்ரூலி அன்லிமிட்டட், அப்புறம் ஸ்மார்ட் ரீசார்ஜ், அப்புறம் கிரிக்கெட் பேக், டேட்டா மட்டும், டாக் டைம், இன்டர்நேஷ்னல் பேக், ஐஎஸ்டி பேக், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும், அதை கொடுங்க. இப்போ நம்ம பேமெண்ட்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் என்ன பேமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். கார்டை பயன்படுத்தலாம், இல்லை யூபிஐ ஆப்பை பயன்படுத்தலாம், நெட் பேங்கிங் பயன்படுத்தலாம், அந்த ஒரு வசதி இருக்குது. அப்புறம் இஎம்ஐ ஃபெசிலிட்டியில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. பே ஆன் டெலிவரி இருக்குது, சிஓடி. இது எல்லாத்தையும் உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு சூட்டபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள் பிளேஸ் ஆர்டர் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த செட்டப்பில் தான் நீங்கள் அமேசான் பேயில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப் பேடிஎம். ஸோ இந்த ஆப் வழியாகவும் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லோகோட ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய ஃபிங்கரை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ண உடனே இதில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் இருக்கும், இல்லை மொபைல் ரீசார்ஜ்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் என்டர் நேம் ஆர் மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் தெரியலனா இதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பரை நீங்கள் மேலே பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அமௌண்ட்டை செலக்ட் பண்ணீங்களோ அதை நீங்கள் இதில் பார்க்கலாம். எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த பக்கத்தில் ஒரு ஐ பட்டன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஐ பட்டனை டேப் பண்ணோன்னா பாருங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துருச்சு, எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. இந்த பேக்கேஜில் கேன்சல் கொடுத்துக்கோங்க. பிளானை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பிளான் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கலாம். ப்ரோமோ கோட் இருந்துச்சுன்னா அப்ளை ப்ரோமோ கோட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் அந்த ப்ரோமோ கோடை கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகிடும். அதுக்குண்டான டீட்டெயிலாக எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஃப்ரம் யுவர் பேடிஎம் வேலெட், அதாவது நீங்கள் பேடிஎம் வேலெட் ஏதாவது அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய பேடிஎம் வேலெட்லேருந்து இந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பே அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது எந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட், நெட் பேங்கிங், இதில் எதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்படி தான் நீங்கள் பேடிஎம்மில் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் பே வழியாக எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது. அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு லோகோவோட கூகுள் பே ஓப்பன் ஆகும். அப்படியே பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்த உடனே அது என்ன செல் ப்ரொவைடர் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடும். கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்படி நீங்கள் பேஜ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அடுத்தடுத்த செக்ஷனுக்கு நீங்கள் போவீங்க. மேலே சேஞ்சஸ் ஆகிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பேஜ் ஸ்க்ரால் பண்ணும்போது அந்தந்த தலைப்புக்கு நீங்கள்
நீங்கள் ஜம்ப் ஆவீங்க. சரிங்களா, பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதே நீங்கள் பாருங்கள். டாப் அப் டேட்டா, இதில் சின்ன டெனாமினேஷன் என்ன இருக்கு பாம்மா, 19 ரூபா. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், 1 GB உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் கட் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் வந்து கூகுள் பே வழியாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும். ஃபைனலி ஃபோன்பே வழியாக எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது தெரியப்படுத்தினா ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லோகோவோட அழகாக ஃபோன்பே ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன், யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அன்லாக் பண்ணியாச்சு. பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படிங்கிறது தான். மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது ரீசெண்டாக நீங்கள் எந்தெந்த நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் மேலே பாருங்கள், நம்பர் ஆர் நேம் கொடுத்தீங்கன்னா போதும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்பரோ நேமோ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கான்டாக்டை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணால் உடனே அது என்ன செல் ப்ரொவைடர் அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டி கொடுத்துச்சுங்க. பாருங்கள், இந்த பாருங்கள். இப்போ டெனாமினேஷன் என்ன பார்க்கலாம், என்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லைனா இந்த ஒரு டேப் பண்ணி பார்க்கலாம். ட்ரூலி அன்லிமிட்டெட், அப்புறம் கிரிக்கெட் பேக், அப்புறம் ஸ்மார்ட் ரீசார்ஜ், டேட்டா, டாக் டைம், இன்டர்நேஷனல் ரோமிங், பிளான் வவுச்சர், ஐஎஸ்டி பேக், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சா, எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே ப்ரொசீட் டு பே அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கத்திரிப்பு கலரில், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்ச உடனே இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய யூபிஐ அப்ளிகேஷனை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. கீழே பே அப்படிங்கிற ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி இந்த அமௌண்ட் வந்து கட் ஆகிடும். அந்த நம்பருக்கு அது ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃபோன்பே வழியாக நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான மெத்தடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வரதான் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.